ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். டுடே நம்ம வந்து பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கென்ட் எலிகண்ட் எலிட் ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபுல்லா சர்வீஸ் பண்றது, எப்படி லோ காஸ்ட்ல வந்து சர்வீஸ் பண்றது. இந்த ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓ லோ காஸ்ட்ல எப்படி சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல இருக்கிற ஃபில்டர் வந்து ஓபன் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் கண்டிஷன்ல இருக்கு. அதில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேற தான் மாத்தி ஆகணும். வந்து ஃப்ரீ ஃபில்டர் வந்து நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ஃப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங், ஃப்ரீ ஃபில்டர் ஹவுசிங், அது வந்து ஃப்ரீ ஃபில்டர், அது வந்து தூக்கி போட்டாச்சு. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஓடைய கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வாட்டர், இன்புட் வாட்டர் எதுவுமே வரல. ரிஜெக்ட் வாட்டரு, ட்ரிங்கிங் வாட்டரு, எந்த ஒரு வாட்டருமே வந்து இந்த ஆர்ஓல வந்து வரல. அதான் கம்ப்ளைண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு ஃபில்டர் ஓபன் பண்ணதுலேயே வந்து பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிச்சு ஃபுல்லாவே மண்ணு பிளாக் ஆஜா எல்லாமே இதுவா இருக்கு. அதில் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட்லயும் இருக்கிற செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு, மெமரின் எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து செடிமெண்ட் ஃபில்டர் இந்த அவுட் சைட்ல பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு ஃபுல்லா வந்து பிளாக் ஆஜ் ஆயிடுச்சு. ஆனா கஸ்டமர் சொல்லிட்டாங்க டைரக்டா எங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஃபில்டர் மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின் இது வந்து மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாயில இருந்து 4500 ரூபாய்க்கு காஸ்ட் ஆகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதே பிளேஸ்ல இதே இடத்துல ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம லோக்கல் ஃபில்டர் கூட போடலாம். கென்ட் ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப வந்து இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓல லோக்கல் ஃபில்டர் எப்படி ஃபிட் பண்றோம், இன்ஸ்டாலேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அரை மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இதான் யூஸ் பண்ணுறது, இதான் மெமரின் ஹவுசிங். இது வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு, மெமரின் எல்லாமே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மோல்டட் மெமரின் தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாக்கா அதை வந்து தூக்கி போட்டுடணும். அது வந்து வேஸ்ட் தான் வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் இன்ஸ்டால் பண்ணி ஹவுசிங் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் போட போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் வந்து இந்த ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓல வந்து பார்த்தீங்கன்னா மேல் கவர் எடுத்தாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், ப்ரீ ஃபில்டர், மெமரின் ஹவுசிங் வித் கனெக்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங் எடுக்கிறோம். இது வந்து ஓப்பன் பண்ற பாருங்க. உள்ள 2 வாசர் இருக்கும், கனெக்டர் எல்லாமே இருக்கும் பாருங்க. உள்ள இருக்கிற வாசர் வந்து ரிமூவ் பண்ணா பாருங்க. வாசரை எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 கனெக்டர் இருக்கும். இன்புட்ல ஒன்று, அவுட்புட்ல ஒன்று, ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று, இன்புட் கனெக்ஷனுக்கு ஒன்று. அந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெப்லான் டேப் அடிக்கணும். இந்த பாருங்க டபுள் வாசர் இருக்குங்களா, 2 வாசர் இருக்கு. இது மெமரின் ஹவுசிங். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெப்லான் டேப் அடிக்கணும். அதான் வந்து மெயின். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெப்லான் டேப் ஃபுல்லாவே அடிச்சாச்சு. எந்த அளவுக்கு நம்ம டெப்லான் டேப் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகாம இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆயிடும். எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் லீக் ஆகாது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்றோம். இப்போ வந்து பாருங்க பிரச்சனை 1/4 இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மெமரின் ஹவுசிங்கில் யூஸ் பண்ணுற கனெக்டர் பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து டெப்லான் டேப் அடிச்சுட்டு இருக்கோம். இந்த கனெக்டர் எல்லா கனெக்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டெப்லான் அடிச்சிங்கன்னா ரொம்ப இது லீக் ஆகாமல் இருக்கும். எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில், நம்ம வந்து டேப் கனெக்டரு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கென்ட் ஆர்ஓன்னு இல்லை, எந்த மாடல் ஆர்ஓ இருந்தாலும் சரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டர் ஃபிட் பண்ணுறோம். 1/4 சைஸு சின்ன பைப்பு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. கனெக்டர் வந்து நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. இதை வந்து ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது, ஒரு லிமிட் தான் வந்து. ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரிஜெக்ட் வாட்டர் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து சிங்கிள் வந்து இன்புட் வாட்டர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து நம்ம வந்து நல்லாவே ஃபிட் பண்ணுறோம். பாருங்க வீடியோவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி மெமரினை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசர், பிளாக் கலர் வாசர் வந்து ஹவுசிங்கில் வரும். இந்த வாசர் வந்து பார்த்தீங்கன்னா மூடியில் வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வச்சாச்சுங்களா வாசர். வாசர் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரு
பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின்னு ஐடிடிஎஸ் மெமரின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 2500 டிடிஎஸ் வரைக்கும் மெமரி வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிடிஎஸ் ஆர்ஓ மெமரின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரின்னு உள்ள பாருங்க. இப்படி டேரெக்டாக வந்து மெமரின்னு வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக புஷ் பண்ணக்கூடாது. பாதி வரைக்கும் புஷ் பண்ணிட்டு ரைட் இல்லைனா லெஃப்ட்டில் வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி புஷ் பண்ணால் தான் லாக் ஆகும் மெமரின்னு வந்து பார்த்தீங்கன்னா. எப்பவுமே வந்து இது மெயின் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஆர்ஓ மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இல்லைனா லெஃப்ட்டில் நம்ம ரொட்டேட் பண்ணணும். பாருங்க ஒரே வரல தான் கரெக்டாக உள்ளே போகுதுங்களா. பாருங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் இல்லை. மெமரின்னு அவசியங்க. பாருங்க மெமரின்னு கரெக்டாக ஒரே வரல உள்ளே போயிடுச்சிங்களா. இது வரைக்கும் போயிட்டு நிற்கும். அதுக்கப்புறம் ரைட்டு லெஃப்ட்டில் புஷ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணி புஷ் பண்ணணும். பாருங்க இன்னொரு டைம் காட்டாது பாருங்க. ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டில் புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூடி நல்லா டைட் பண்ணிடணும். இதில் வந்து டெப்பல் அண்ட் டேப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வாஷரு உள்ளேயும் வாஷர் இருக்குது, அவுட் சைட்லேயும் வாஷர் இருக்குது. அதாவது லீக் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வாஷராக இருந்தால் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ளே வந்துடும். ஆனால் கென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா வரும் செடிமெண்ட் கார்பன் ஃபில்ட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கென்ட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் இல்லை. காஸ்ட் வந்து கம்மியாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இது வழியும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கென்ட்டினுடைய இடத்துல இருந்து இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். நம்மளுக்கு தேவை தண்ணியினுடைய டிடிஎஸ் வந்து கரெக்டாக வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்ட்ரு அவுட் சைடில் 10 இன்ச்சு கேண்டில் சொல்லுவாங்க, இல்லைனா ப்ரீ ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ளே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ப்ரீ ஃபில்ட்ரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலையும் நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தூக்கி போட்டாச்சு. கேண்டில் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீ ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்ட்ரு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ரீ ஃபில்ட்ரு இது போல் ஃபிட் பண்ணியாச்சு. ரைட் லெஃப்ட்டில் சுற்றி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் இருக்குங்களா, ரிங் வந்து நல்லா ஃபிட் பண்ணிடணும். எப்பவுமே பார்க்கணும் ப்ரீ ஃபில்ட்ரு ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு கரெக்டாக இது பண்ணணும், இல்லைனா தண்ணி வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஃபுல்லாக வச்சு நல்லாவே டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ப்ரீ ஃபில்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ஓல போயிட்டு செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓல இருக்கிற எல்லா கனெக்ஷனும் ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபில்டர் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே எடுத்துட்டு புதுசாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஆர்ஓல வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். எந்த ஒரு கமெண்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளக் கிளாம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டைட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் லூஸாக இருக்குது கிளிப்பு, அது வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிடலாம். நம்ம வந்து எல்லா கிளிப்பும் ஒரு முறை டைட் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அந்த சைடு பேக் சைடில் பிடிச்சிட்டு இதை வந்து டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே டைட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாம்பும் டைட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா கிளாம்ப் டைட் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு முறை செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு. பாருங்கள் ஈரோ மார்க் இருக்கும். எந்த ஒரு ஃபில்டராக இருந்தாலும் சரி ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஈரோ மார்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈரோ மார்க் பார்த்து அதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். எந்த சைடில் ஈரோ மார்க் கொடுக்குறீங்களோ அந்த டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்புட் அவுட்புட் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ மார்க் போகுது. அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருந்து இன்புட் கொடுக்கணும். இன்புட் லெஃப்ட் சைடில் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் அவுட்புட் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குங்களா, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும். இந்த ஃபில்டருக்கு வந்து ரைட் சைடில் இன்புட் வரும். அப்படியே கீழே வந்து ஷார்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரொட்டேஷனில் போய் சுற்றி இதில் வர மாரி அப்படியே ஒரு எல் டைப்பில் பா டைப்பில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபில்டர் அப்படியே போயிட்டு கீழே இறங்கி அப்படியே இதில் ரொட்டேஷனில் வர மாதிரி ஈரோ மார்க்கை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்புட் கனெக்ஷன் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்கணும். பாருங்க அதை பார்த்தாங்க இன்புட் கொடுத்தாச்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து
இதுக்கு கீழே வந்து இன்புட், அது மேல இருந்து அவுட்புட் எடுத்து இன்புட் கொடுத்தாச்சு. லாஸ்டா ஃபைனலா வர இன்புட் இதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்சி வால் கனெக்ஷனு, சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. செடிமெண்ட் ஃபில்டர்ல இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர்ல இன்புட் கொடுத்தாச்சு. செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து கீழே போயிட்டு கார்பன் ஃபில்டருக்கு வந்து கார்பன் ஃபில்டர்லேருந்து இது வந்து அவுட்புட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் வால்வுக்கு வந்து இதுலேருந்து கனெக்ஷனை கொடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுலேருந்து கனெக்ஷனை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணி வந்து நல்லா ப்ரெஷராக வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கனெக்ஷன் கொடுக்கலாம். அப்படி ப்ரெஷராக வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர்லேருந்து தான் கனெக்ஷன் எடுக்கணும். மோட்டரினுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்லேருந்து தான் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதிலே கொடுத்துட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ப்ரெஷராக வந்தாலே இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கம்மியான ப்ரெஷரில் வந்தாக்கா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. மோட்டர்லேருந்து தான் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து டீ போட்டு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு, எஸ்வி வால்வு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கார்பன் ஃபில்டரில் அவுட்புட்டில் இருந்து எடுத்து கரெக்டாக சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஃப்இ வால்வு அதில் இன்புட்டில் கொடுக்கணும். கார்பன் ஃபில்டர்லேருந்து செடிமெண்ட் ஃபில்டரில் போகுதுங்களா, செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து கீழே வந்து கார்பன் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்லேருந்து இப்போ கனெக்ட் போடுவோம் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு. இது பாருங்க, ஒன்று இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்புட்டு, ரெண்டு ஃபில்டர் வழியாக அவுட்புட்டு அந்த சைடு போய் சுற்றி இதில் வந்து அவுட்புட்டு. இப்போ கனெக்டர் போடுறோம் பாருங்க, கனெக்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்வி வால்வு, அதோட போயிட்டு தண்ணி நிற்கும் எஸ்சி வால்ல. இப்போ நம்ம ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் எஸ்சி வால்ல இருந்து தண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்வி வால், சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கனெக்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இது கொடுக்குறோம் பாருங்க. இங்கேருந்து அவுட்புட் தண்ணி போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஓப்பன் பண்ண உடனே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் போயிட்டு கீழே இருந்து கார்பன் ஃபில்டருக்கு போயிட்டு கார்பன் ஃபில்டர்லேருந்து டேரெக்டாக எஸ்சி வால் இருக்கு பார்த்தீங்களா, ரைட் சைடில் சின்னதாக மோட்டர் மாரி அங்கே போயிட்டு தண்ணி நின்றோம். கண்டினியூவா போகாது, அதுக்கடுத்து மோட்டர் கொடுக்காது. நம்ம வந்து கரண்ட் கொடுத்து எஸ்சி வால் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எஸ்சி வால் நெக்ஸ்ட் மோட்டருக்கே வந்து தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டரு எஸ்சி வால்ல இருந்து கொடுத்தாச்சு பாருங்க. மோட்டருக்கு எஸ்சி வால்ல இருந்து மோட்டர் கொடுத்தாச்சு, இல்லைன்னா மோட்டர்ல இருந்து எஸ்சி வால், மோட்டரினுடைய இன்புட்ல எடுத்து எஸ்சி வாலோடைய அவுட்புட்ல கொடுக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டே இருங்க. லாஸ்ட்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் வந்து கனெக்ஷன் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணால், எப்படி ஆர்ஓ ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்ஓடைய டிடிஎஸ் பற்றியும் பார்க்கலாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா. இதான் சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஸ்சி வால்லேருந்து டேரெக்டாக மோட்டருக்கு போகுது, மோட்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய அவுட்புட்டு, அந்த சைடு இன்புட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின்னு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷனுக்கு தான் செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் வச்சாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின்னு, ஆர்ஓ மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் அந்த சைடு இருக்குது, கொஞ்சம் முன்ன இருக்கிறது வந்து ட்ரிங்கிங் வாட்டரு, கொஞ்சம் பாதியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் போகுதுங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவி ஃபில்டர் வச்சுக்கலாம், இல்லைனா அல்கலைனு, காப்பரு, சில்வர், எந்த ஃபில்டர் வேணுமோ அந்த ஃபில்டரில் கூட நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் வச்சிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து டேரெக்டாக மெமரினுக்கு தான் கனெக்ஷன் போகணும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ வந்து டைட் பண்ணுற பார்த்தீங்களா, மோட்டர்லேருந்து கரெக்டாக மெமரினுக்கு தான் போகும். ஆனால் அந்த இடத்துல டீ போட்டு நான் கனெக்ஷன் எடுத்துருவேன். டிடிஎஸ் அட்ஜஸ்ட் இருக்கு, இதுலேருந்தே லாஸ்ட்டாக கனெக்ஷன் மாற்றிடுவோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. மோட்டர்லேருந்து மெமரினுக்கு கொடுத்தாச்சு. மெமரியில் ரெண்டு கனெக்ஷனு, ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு, இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டரு. இந்த ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அல்கலைன் ஃபில்ட்ரு. இப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எத்தனை ஃபில்ட்ரு வேணுமாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். பிளேஸ் இருக்கிறப்ப நம்ம எத்தனை எப்படி பிளேஸ் இருக்கோ, காப்பர் ஃபில்ட்ரு, அலுமினியம், எந்த ஃபில்ட்ரு வேணுமோ அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரு அல்கலைன் ஃபில்ட்ரு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபில்டரை வந்து ஃபிட் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் அதிலே போட்டு இருக்கு பாருங்க. இன்புட்டு கொடுத்து அவுட்புட் எடுக்க போகிறோம் ட்ரிங்கிங் வாட்டரில்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் போட்டாச்சு, கனெக்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கனெக்ஷனாக எடுக்கணும் இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மெமரியிலேருந்து டேரெக்டாக போகிற தண்ணி கொடுக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கம்மியாக வந்தால் அதை அதிகரிக்கிறதுக்கு வந்து இன்னொரு கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். 2 கனெக்ஷனாக கொடுத்து வைக்கணும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வரும். அவ்வளோதான், இது வந்து ஃபைனலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு டீ கனெக்டர் நம்ம கொடுத்தே ஆகணும். இது பாருங்க, இதான் டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. இப்போ அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த பைப்பில் வந்து கரெக்டாக இதில் வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து கன்வெர்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த பைப் வந்து கொடுத்துருக்காங்க. அது பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டீ கனெக்டர் போடணும். அல்கலைன் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கனெக்டர் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். பாருங்க, டீ கனெக்டர் வந்து போட்டாச்சிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரியிலேருந்து வர ஒரு கனெக்ஷன் இதில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் இதில் கொடுக்கணும். அங்கே வந்து ஸ்க்ரூவை லூஸ் பண்ணால் தண்ணி வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகும். வித்தவுட் மெமரி தண்ணி வந்து இதில் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆன உடனே டிடிஎஸ் கம்மியாக இருந்தால் அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சது. ஆர்ஓ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரீ ஃபில்டரில் வந்து கனெக்ஷனை கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செக் பண்ணுறதுக்கு வந்து டேரெக்டாகவும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்புட் கனெக்ஷன் அவுட்புட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டருக்கு போயிடலாம். பாருங்க பிரஸ், இதான் ஃப்ரீ ஃபில்டரினுடைய எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அவுட்புட் உடனே கொடுக்கக்கூடாது. யார் ரிலீஸ் பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரல வச்சு இது பாருங்க ரிலீஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. யார் எப்பவுமே யார் ரிலீஸ் பண்ணணும்? தண்ணி ஓப்பன் பண்ண உடனே உடனே வந்து அவுட்புட் பைப் சொருகக்கூடாது. பாருங்க பிரஸ், எவ்வளோ யார் ரிலீஸ் ஆகுன்ட்டா பாருங்க. கம்மியாக வருதுங்களா, அப்புறம் அதிகமாக வருதுங்களா, யார் ரிலீஸ் ஆகுது. ஃபுல்லாக கண்டினியூவாக தண்ணி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்கலாம் நீங்கள் வந்து தாராளமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இன்புட் கொடுத்து அவுட்புட் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. ஃப்ரீ ஃபில்டர்லேருந்து இதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்லுவோம். இன்புட் அவுட்புட் இதுலேயே எழுதியிருக்கோம், ரைட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு இன்புட் அவுட்புட் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியலனாலும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து ப்ளக் பாயிண்ட் போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வர ஆரம்பிக்கும் பாருங்கள். டிடிஎஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எப்படி டிடிஎஸ் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்ஓ மெமரியிலேருந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக வந்தாக்கா அது எதுவுமே பண்ண முடியாது. மெமரின்னு தான் ப்ராப்ளம். மெமரி மாற்றணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய வாசர் எதனா ஃபிட் ஆகாமல் இருக்கும். எடுத்துகிட்டு இன்னொரு முறை கூட இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 42 டிடிஎஸ் வருது. 50க்கு மேலே இருக்கணும் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா. 50லேருந்து 150க்குள்ளே இருந்தால் எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 40 தான் வருது, 38 40 அது போல் வருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதால் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா லூஸ் ஆகிடும். ரைட் சைடில் டைட்டு, லெஃப்ட் சைடில் லூஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் வந்து இதை வந்து லூஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டிடிஎஸ் அதிகமாகும். ஏன்னா வித்தவுட் மெமரியில் வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதால் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் மெமரின் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர்லேருந்து தண்ணி போகுதுங்களா, அந்த தண்ணி வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வரலன்னா நம்ம மோட்டர்லேருந்து இந்த டீ கனெக்டர் பாருங்க, கீழே பாருங்க தண்ணி விழுவுதுங்களா கரெக்டாக சுட்டு சுட்டா பாருங்க. இப்போ வந்து டிடிஎஸ்ஐ செக் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 57 வருது, 57. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இருந்தாலும் இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா. ஒரு 80-70க்கு மேலே எங்களுக்கு வந்து வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் வைக்கணும் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 79 80க்கு மேலே வந்துருச்சு. 79 80க்கு மேலே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ளே எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வரும். 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரில் தான் இருக்குது.
நல்லாவே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாருங்க. இன்னொரு டைம் டிடிஎஸ் செக் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து லைவாகவே டிடிஎஸ் செக் பண்ணுறேன், எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 80க்கு மேலே தான் வருது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 79, 70, 80 எல்லாமே எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. அப்படி பார்க்க போனால் பாருங்கள் கரெக்டாக 80 வருதுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட். நடுவில் இருக்குது 50லேருந்து 150க்குள்ளனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியே இருக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இங்கேருந்து தண்ணி போயிட்டு இந்த ப்ரீ ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ஓ பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்கலனாலும் இப்போ பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து இன்புட் கொடுக்குறோம், இதில் வந்து இன்புட் அவுட்புட்டு எழுதியிருக்கோம் பாருங்கள். இன்புட் அங்கே கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்து ஆர்ஓக்குள்ள, ஆர்ஓலையும் இன்புட் அவுட்புட் இருக்கும், ஃப்ரீ ஃபில்டர்லையும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காட்ட பாருங்கள். இப்போ வந்து ஜூம் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. இது இருக்குங்களா, இன்புட்டு அவுட்புட்டு பாருங்க, இது அவுட்டு அது இன்னு அந்த சைடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக கண்டினியூ வந்து இது ஆர்ஓவில் இருக்குங்களா, ஆர்ஓடைய இன்புட்டு தான் பாருங்க. இன்புட்லேருந்து டேரெக்டாக வந்து கனெக்ஷன் மாற்றிருப்போம் பாருங்க, செடிமெண்ட் ஃபில்ட்ரு. இதில் இருந்த டீ கனெக்ஷன் எல்லாமே எடுத்தாச்சு. நான் நல்லா பாருங்க பிரச்சனை, ஏற்கனவே இதில் டீ கனெக்டர் போட்டு வச்சுருந்தா அதை வந்து எடுத்தாச்சு, ஒரே கனெக்ஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூரோ மார்க்கு, அதுலேருந்து இது கீழே வருது, கீழே வந்து கார்பன் ஃபில்ட்ரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டரில் வருது. இது பாருங்க, இதுல இருந்து கரெக்டாக கீழே வந்து கார்பன் ஃபில்டர் கீழே இருக்குது. கார்பன் ஃபில்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம், கார்பன் ஃபில்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குங்களா, அதுலேருந்து எஸ்வி வால்வு, சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கார்பன் ஃபில்டர்லேருந்து எஸ்வி வால்வனுடைய இன்புட்டில் கொடுக்கணும், எஸ்வி வால்வுடைய இன்புட்டில் கொடுக்கணும். நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், புரியலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு. கார்பன் ஃபில்டரில் அவுட்புட் எடுத்து இங்கே கொடுக்குறோமா, உள்ளே கொடுத்து டேரெக்டாக வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த மோட்டர் மாரி சின்னதா, இதான் இன்புட்டு. எஸ்சி வால்வுடைய இன்புட்டில் கொடுத்தாச்சு. இன்புட்டில் இருந்து எஸ்சி வாலில் கொடுத்து நெக்ஸ்ட் அவுட்புட் எடுக்கிறோம். இந்த அவுட்புட்டு டேரெக்டாக ஆரோடைய மோட்டருக்கு போகுது ஒரு இன்புட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்னுடைய இன்புட்டு நல்லாவே காட்டுறேன் பாருங்க. மோட்டர்லேயும் ஏரோ மார்க் இருக்கும், நல்லா ஜூம் பண்ணியே காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூம்லேயே தெரியும் பாருங்க, ஏரோ மார்க் தெரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்புட்டு கொடுத்து ரைட் சைடில் அவுட்புட் எடுக்கிறோம். இது பாருங்க, அவுட்புட் எடுத்து கரெக்டாக மோட்டர்ல இருந்து கரெக்டாக மெமரினுக்கு போகும். இது பாருங்க, இங்கே போட்ட பார்த்தீங்களா டீ கனெக்டர் இதே போட்டு இருக்கு பார்த்தீங்களா, டிடிஎஸ் அட்ஜஸ்டர். இதுலேருந்து டேரெக்டாக டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கனெக்ஷன் போகுது. இது பாருங்க, செடிமெண்ட்டில் கொடுத்தல அந்த கனெக்ஷன் இது பாருங்க, இதில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் கொடுத்து வச்சிருந்தேன் ஸ்டார்டிங்கில், ப்ரெஷர் கம்மியாகிறதால வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேயே கொடுத்தாச்சு. ஏன்னா ஸ்க்ரூ லைட்டாக நம்ம வந்து லூஸ் பண்ணாலும் மோட்டர்னுடைய ப்ரெஷரால் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் தண்ணி ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும், கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் பாருங்க, இதான் குடிக்கிற தண்ணி. இதில் போயிட்டு அல்கலைன் ஃபில்ட்ரு, இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இதுலேருந்து நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. டிடிஎஸ் அட்ஜஸ்டர் பற்றியும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்கும் பாருங்க, ரைட் சைட்லேயே ஒரு டீ கனெக்டர் இருக்குங்களா, இதே போகுதுங்களா டிடிஎஸ் அட்ஜஸ்டர், மேலே பைப் போகுதுங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவில் வந்து மேலே இருக்கிற கனெக்ஷனில் கொடுத்துருப்போம். ஸ்க்ரூவை லூஸ் பண்ண உடனே மேலே இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது பாருங்க, இதான் டிடிஎஸ் அட்ஜஸ்டர். இதே போகுதுங்களா, ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து கரெக்டாக அல்கலைன் ஃபில்டரில் போகுது. இதுலேருந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கும் வருது. டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இதே இருக்குங்களா கனெக்ஷனு, இதுலேருந்து இதே பாருங்க, இதே போகுதுங்களா பைப்பு இங்கே கொடுத்தாச்சுங்களா. இதில் கொடுத்து இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணோம்னா மேலே தண்ணி ப்ரெஷராக வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து இந்த பைப்பில் வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகும். இதில் மிக்ஸ் ஆகி இந்த ஃபில்டரில் போகும். இந்த ஃபில்டரில் போச்சுன்னா இதில் கம்மியாக வர டிடிஎஸ் அதில் அதிகமாக வரும். வித்தவுட் மெமரின் தண்ணி வந்துச்சுன்னா அதிகமாக டிடிஎஸ் தண்ணி வந்துச்சுன்னா மிக்ஸ் ஆச்சுன்னா ரெண்டுமே டிடிஎஸ் அதிகமாகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப அதிகமாக ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் எலிகண்ட் எலிட் ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராகவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. பாருங்க, கென்ட் ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாயில வேலை முடிஞ்சிருச்சு எல்லாமே. வந்து பார்த்தீங்கன்னா மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்.